உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஓ காட், இந்த வாய்ஸ் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரோட வாய்ஸா இருக்குன்னு ஒன்றும் புரியல. என்ன பண்ணலாம்? ஷோ, ஒரு சைடு அந்த வாய்ஸை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு, இன்னொரு சைடு அந்த வாய்ஸ் யாரோடதா இருக்குன்னு இருக்கு. ஓ காட், டே அது என்னடா இது, இப்படி குழம்பி போய் நிக்கிற, நீயாடா இது? சப்பா, டேய் மச்சான், நீ இங்கதான் இருக்கியாடா? உன்னை எங்களாடா தேடுறது? ஆமா, பால்கனில என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் மச்சான், டேய் ஆதி, டேய் உன்னதான்டா. ஆ, டே கிருஷ்ணா கூப்பிட்டியா? அது சரி. டேய் மச்சான், உனக்கு என்னடா ஆச்சு? சாப்பிட்றப்ப ஏதோ யோசனையிலே இருந்த, அதுக்கப்புறமும் ஏதோ யோசனையிலே இருந்த. சரி தண்ணி எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு போனா ரூம்ல ஆளை காணுன்னு சொல்லிட்டு வந்தா இங்கே நின்றுட்டு இருக்க. இங்கேயும் ஏதோ யோசனையிலே இருக்கே. டேய் மச்சான், என்னதான்டா உனக்கு ஆச்சு? ஐயோ மச்சான், எனக்கும் அதாண்டா புரியல. சத்தியமா எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலடா. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா. மச்சான், எனக்கு புரிஞ்சு போச்சுடா, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா மீண்டும் அந்த கானக்குயிலோட சத்தத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? பி ஃப்ராங்க், ஆமாண்டா அதே தாண்டா. ஒரு சைடு அந்த வாய்ஸை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு இருக்குன்னு தோணுது, இன்னொரு சைடு அந்த வாய்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு இருக்கு. ஆனால் ஒன்றுடா மச்சான், அந்த வாய்ஸ் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குடா. டேய் மச்சான், நீயாடா இது? எப்பவுமே பிசினஸ்ல என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி யோசிக்கிறதுக்கே உனக்கு டைம் பத்தாதுன்னு சொல்லுவேன். இப்போ என்னடானா ஒரு பொண்ணை பத்தி இவ்வளோ நேரமா யோசிச்சுட்டு இருக்க. டேய் ஆதி, உனக்கு என்னடா ஆச்சு? ஐயோ மச்சான், அதாண்டா எனக்கும் புரியல. நான் எதுக்காக ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ யோசிக்கிறேன்னே சுத்தமாக தெரியலடா. ஆனால் ஒன்றுடா, அந்த வாய்ஸ்னால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறேன்டா. என்னால் சத்தியமாக ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல மச்சான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே சுத்தமாக தெரியலடா. டேய் ஆதி, உன்னை இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா? எனக்கு என்னமோ உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரமா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்டா. கடவுளே, அந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரியான அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கணும். இது மட்டும் தான் நான் உங்ககிட்ட இப்போதைக்கு கேட்குறேன். டேய் கிருஷ்ணா, டேய் இப்போ என்னடா நீ யோசனையில் இருக்க? டேய் உன்னதாண்டா. என்னடா? கிழிஞ்சது போ. அடே, என்னோட கன்ஃபியூஷனுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன்னு பார்த்தா நீயே என்னடா இப்படி யோசனையில இருக்க? ஐயோ மச்சான், உன் கன்ஃபியூஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி மச்சான், அதான் நம்ம நாளைக்கு ஊருக்கு போறோம்ல, நேரடியா போயிட்டு அந்த வாய்ஸ் யாரோடதுங்கிறத கண்டுபிடிச்சலாம். என்ன ஓகேவா? ஐயோ மச்சான், என்னடா இது, நல்ல ஐடியாவா சொல்லுன்னு பார்த்தா இப்படி நமத்து போன ஐடியாவா சொல்லிட்டு இருக்கு. டேய், நாளைக்கு ஊருக்கு போற வரைக்கும் எனக்கு தாங்காது போலடா. அது யாருன்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சுக்கணும் போல இருக்குடா. டேய் மச்சான், என்னடா ரொம்ப ஆர்வமா இருக்க போல. சம்திங். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு ஒரு கியூரியாசிட்டி, அவ்வளோதான். ஓ சரி. டேய் போதும்டா, இழுக்கிறத விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாங்கிறது சொல்லு. என்னடா நீ இப்பயே தெரிஞ்சுக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க? என்ன பண்ணலாம்? பேசாம இப்போ ஃபோன் ட்ரை பண்ணலாமா? அதையும் யோசிச்சு பார்த்துட்டேன்டா. இப்போ நைட் டைமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபோன் அம்மா கிட்ட தான் இருக்கும். அதோட அந்த பொண்ணு தான் ஃபோன் எடுப்பான்னு எனக்கு தோணவே இல்லடா. இல்ல மச்சான், நீ ஃபோன் பண்ணு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு கண்டிப்பா ஃபோன் எடுப்பான்னு தோணுதுடா. நீ ஃபோன் பண்ணு மச்சான். டேய் மச்சான், உண்மையாதான் சொல்றியா? அவதான் ஃபோன் எடுப்பாளா? டேய், நான் என்ன மை போட்டாடா சொல்ல முடியும்? என்னமோ எனக்கு தோணுது, அதனால சொன்னேன். நீ ஃபோன் பண்ணு சீக்கிரம். சரிடா. டேய் மச்சான், என்னடா ஆச்சு? ரிங் போதா இல்லையா? அட இருடா, சுத்தமா கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சரி மச்சான், வெயிட் பண்ணு. ட்ரை பண்ணிட்டே இரு, கண்டிப்பா கால் கனெக்ட் ஆகும். லக்ஷ்மி என்ன லக்ஷ்மி, ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. ஆமாங்க, அபியே எப்படா நம்ம ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க. அதனால அண்ணன்கிட்ட இதை பத்தி பேசலாமான்னு தோணுதுங்க. ஐயோ லக்ஷ்மி, நீ அவசரப்படுறியோன்னு தோணுது லக்ஷ்மி. இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆதியை கன்வின்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போம், சரியா? சரிங்க. உள்ள வரலாமா? அடடா அபிமா, வாடா. அத்தை மாமா பேசிட்டு இருந்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? சாச்சா, அப்படிலாம் இல்லம்மா. ஆமா, நீ தூங்காம இந்த நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, அம்மா 2 பேருக்கும் பால் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன் மாமா. அபிமா, எனக்கு பால் வேணாண்டா, சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்குடா, அதனால எனக்கு வேண்டான்னு அன்னிக்கிட்ட சொல்லிடுறேன். ஏங்க உங்களுக்கு வேணுமாங்க? இல்லை லட்சுமி, எனக்குமே சாப்பிட்டது வயிறு ஃபுல்லாக இருக்குது. அபிமா, எனக்கும் பால் வேணாண்டா. சரி அத்தை, அப்போ நான் அம்மா கிட்ட உங்கள் 2 பேருக்கும் பால் வேண்டான்னு சொல்லிடுறேன். சரி அத்தை, ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க, நான் கிளம்புறேன். குட் நைட் மாமா. குட் நைட் அத்தை. சரிடா அபிமா. சரி அத்தை, நான் கிளம்புறேன். டேய் மச்சான், ரிங் போதுடா, கால் கனெக்ட் ஆயிடுறா. அச்சோ, என் ஃபோன் வேற அடிக்குது. ஏங்க, ஃபோனை நான் ஹால்லே விட்டுட்டு வந்துட்டேங்க. சரிங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அத்தை, நீங்க இருங்க அத்தை, நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். ஐயோ அபிமா, பரவாயில்லடா, நீ போய் தூங்குடா, நானே வந்து எடுத்துக்கிறேன். ஐயோ அத்தை, இதுல என்னத்த இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க இங்கே உட்காருங்க. ஓகே? சரிடா. சப்பா, வந்துட்டேன். யாரு? ஐயோ ஆதிமாமாவா? இவர் எதுக்கு கால் பண்றாருன்னு தெரியலையே. சரி, சீக்கிரம் போய் அத்தை கிட்ட கொடுப்போம். சப்பா, இவர் நேம பார்த்தாவே எனக்கு நெஞ்செல்லாம் படன்னு அடிச்சுக்குது. சரி, சீக்கிரம் போய் கொடுப்போம். மச்சான், என்னடாச்சு? யாரா எடுத்த போன? அட இருடா, ரிங் போயிட்டு தாண்டா இருக்குன்னு யாருமே போனை பிக் பண்ணலடா.
அச்சோ தெரியாம கைப்பட்டு போன் அட்டன் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்றது டேய் மச்சான் கால் அட்டன் ஆயிடுச்சுடா கால் அட்டன் ஆயிடுச்சு டேய் மச்சான் அப்புறம் என்னடா பேசுடா. சரி மச்சான் ஹலோ ஐயோ அவர் வேற பேசுறாரே இப்போ என்ன பண்றது பேசாம நம்மளே பேசிடலாமா அச்சோ இப்போ என்ன பண்றது ஒன்றும் புரியலையே சரி ரொம்ப நேரமா ஒரு ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்காரு அட்லீஸ்ட் அத்தை கிட்ட போய் ஃபோன் கொடுக்குறேன்னாச்சும் சொல்லி பேசலாம் ஹலோ கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே நடி ஏ நடி ஏ நடி கோடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுதே ஏ நடி ஏ நடி ஏ நடி. டேய் மச்சான் என்னடாச்சு ஃபோன் கட் ஆயிட்டா என்ன? மச்சான் கனெக்ட் ஆயிடுறா அதே வாய்ஸ்டா அந்த பொண்ணு தான் பேசுறாடா. ஹே மச்சான் சூப்பர்டா. டேய் சரி சரி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட பேசுறா. யார் என்ன டீடைல்ஸ் கேளு. ஓகேவா சீக்கிரம் கேளு. சரிடா ஹலோ. ஐயோ என்ன இது யாருமே பேசல ஒருவேளை நம்ம பேசணும்னு டென்ஷன் ஆயிட்டாரா ஐயோ எதுக்கு வம்பு பேசாம ஃபோன் எடுத்துட்டு போய் அத்தைக்கிட்டே கொடுத்துடலாம் அப்பாடா ஃபோனை கட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் போய் அத்தைக்கிட்ட போய் இந்த ஃபோனை போய் கொடுக்கணும் ஹலோ 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 கேக்குதா ஹலோ ஹலோ ஓ ஷிட். டேய் மச்சான் என்னடாச்சு? ஃபோன் கட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற ஃபோன் கட் ஆயிடுச்சா? சரி அகைன் ட்ரை பண்ணு. மச்சான் ரிங் போத்துறா. அத்தை இந்தாங்க உங்க ஃபோன் ரொம்ப நேரமா ஃபோன் ரிங் ஆயிட்டு இருக்கதே அட ஏங்க ஆதி தாங்க ஃபோன் பண்றான் அத்தை நான் ரூமுக்கு கிளம்புறேன் பாய் அத்தை சரிடா. ஐயோ லக்ஷ்மி ஃபோன் எவ்வளவு நேரம் அடிக்குது பாரு அட்டன் பண்ணி பேசு. சரிங்க. ஹலோ ஹலோ ஆதிகண்ணா எப்படிப்பா இருக்க என்னப்பா இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க? ஹலோ அம்மா நீங்களா? ஆமா ஆதிகண்ணா நான் தான் ஏன்பா என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா இல்லை சாப்பிட்டீங்களா டேப்லெட்லாம் போட்டிங்களான்னு கேட்கறதுக்காக கால் பண்ணேம்மா. அட ஆதிகண்ணா நாங்க சாப்பிட்டு டேப்லெட்லாம் போட்டோம்ப்பா அம்மா நீ சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டேம்மா. லக்ஷ்மி லக்ஷ்மி இந்த வரேங்க. ஐயோ ஆதிகண்ணா அப்பா என்னன்னு தெரியல கூப்பிடுறாங்க நான் போய் என்னன்னு கேட்டு வந்து உனக்கு திரும்ப கூப்பிடட்டுமாப்பா? இல்லம்மா பரவாயில்ல நீங்க தூங்கம்மா நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். சரி ஆதிகண்ணா அப்புறம் உடம்பு பத்திரமா பாத்துக்கப்பா பாய்ப்பா. பாய்மா பாய். சரிப்பா அப்ப நான் வச்சிடுறேன். டேய் மச்சான் என்னடாச்சு இவ்வளவு நேரம் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க? ஆமா மச்சான். சரி மச்சான் நாளைக்கு ஒரு நாள் தானே ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. கண்டிப்பா நம்ம ஊருக்கு போனோன்னே அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா? நீ சொல்றதும் சரிதான் மச்சான். சரிடா அப்ப நம்ம ஊருக்கு போய் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி மச்சான் அப்ப தூங்க போலாமா? ஐயோ டே ஆதி உன்னோட கான குயில் பிரச்சனையில ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கவே மறந்துட்டேன்டா. என்னடா என்ன விஷயம்? டேய் மச்சான் அதுவாடா அன்னைக்கு நம்ம புடவை கடையில ஒரு பொண்ணை பார்த்தோம்ல அந்த பொண்ணை கூட நீ படிக்க வைக்க போறேன்னு சொன்னியே. அந்த பொண்ணை காலையில உன் ஆபீஸ் வெளியில பார்த்தேன்டா. அந்த பொண்ணை நீ மீட் பண்ணியா என்ன? என்னடா சொன்னா? வாட்? டேய் கிருஷ்ணா என்னடா சொல்ற? என் ஆபீஸ் வெளியில அந்த பொண்ணை பாத்தியா? ஆமா மச்சான் உன் ஆபீஸ் வெளியில தான் அந்த பொண்ணை காலையில பார்த்தேன். சரி அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு போகும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் பேசிட்டு திரும்ப காட்டி அந்த பொண்ணு காணும்டா. ஏன்டா என்னாச்சு? அந்த பொண்ணை பார்த்து பேசினல்ல. மச்சான் என்னடா சொல்ற? அந்த பொண்ணு என் ஆபீஸ்க்கு வரவே இல்லையேடா. டேய் மச்சான் என்னடா சொல்ற? இல்லடா அந்த பொண்ணை தான் ஆபீஸ்க்கு வெளியில பார்த்தேன்டா. நான் நினைச்சேன் சரி ஓகே அந்த பொண்ணு உன்னை மீட் பண்ணிட்டு வந்திருக்கும் போல அப்படின்னு. நீ என்னடா உன்னை பார்க்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த பொண்ணு உன் ஆபீஸ் வெளியில என்னடா பண்ணிட்டு இருந்தா? டேய் மச்சான் ஆமாண்டா அந்த பொண்ணு என்ன பார்க்க வரவே இல்லடா. சரி நானும் அவ வருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு வரவே இல்லடா. டேய் உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அந்த பொண்ணு தான் நீ ஆபீஸ் வெளியில பாத்தியா என்ன? டேய் மச்சான் எனக்கு கன்ஃபார்மா தெரியும்டா. இன்னைக்கு புடவை கடையில பார்த்தா அதே பொண்ணை தான் இன்னைக்கு நான் ஆபீஸ் வெளியில பார்த்தேன்டா. ஆனா அந்த பொண்ணை நீ மீட் பண்ணலன்னு சொல்ற அதான்டா எனக்கு ஒன்னும் புரியல. ஐயோ மச்சான் சத்தியமா அந்த பொண்ணை நான் மீட் பண்ணவே இல்லடா. டேய் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அதுதான் என் ஆபீஸ்னு தெரியாம இருந்திருக்குமா? ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலடா. இப்ப என்னடா பண்றது? டேய் மச்சான் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதடா. வெயிட் பண்ணடா யோசிப்போம். பேசாம ஒன்று பண்ணுவோமா? காலையில அந்த புடவை கடையிலே போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணிடலாமா? ஆமா மச்சான் நீ சொல்றதா கரெக்ட். பேசாம அந்த பொண்ணை காலையில புடவை கடையில போய் டேரக்டா பாத்துட்டு வந்துடலாம்டா. மச்சான் பட் எனக்கு மார்னிங் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குடா. நான் கொஞ்சம் சீக்கிரமாவே போகணும்டா. அதனால நாளைக்கு ஈவினிங்கா போலாமா? இல்ல மச்சான் நாளைக்கு மார்னிங்கே அந்த பொண்ணை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும்டா. சரி மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மட்டும் தனியாவே போய் மீட் பண்ணிக்கிறேன். அப்போ ஓகேடா. சரிடா வா போய் தூங்கலாம். சரி மச்சான் நீ போயிட்டே இருந்தா பின்னாடி வரேன். என்ன இந்த கிருஷ்ணா அந்த பொண்ணை நம்ம ஆஃபீஸ் வெளியில பார்த்துன்னு சொல்றான். அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு என்னை மீட் பண்ணாம போனா? ஒருவேளை நம்ம ஆஃபீஸ் அதானே தெரியாம இருந்திருக்குமா? அப்படி தெரியலனா அந்த பொண்ணு எதுக்கு ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்க போறா? ஐயோ என்னன்னு ஒன்றும் புரியலையே. சரி மார்னிங் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை மீட் பண்ணி என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் கேட்டு விசாரிக்கணும். கரெக்ட் அதுதான் சரி. அம்மாடி என்ன இது ஆதின்னு அவர் பேரை கேட்டாவே நெஞ்செல்லாம் படப்பட நடிச்சுக்குது. ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் போய் படுக்கணும். தூங்குனாதான் சரியா இருக்கும். என்னது அபி தூங்கிட்டு இருக்கா? அப்போ கண்டிப்பா எல்லாரும் இந்த நேரத்துக்கு தூங்கி இருப்பாங்க. ஏ அஞ்சலி, உன் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இது தாண்டி பர்ஃபெக்டான டைமிங். பேசாம நம்ம பிளான் போட்டபடி இன்னைக்கு அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். சரி, ஃபர்ஸ்ட் யாருக்கும் தெரியாம இடத்த காலி பண்ணுவோம். அப்பாடா, எல்லாருமே தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏ அஞ்சலி, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இதுதான் கரெக்டான சமயம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. சீக்கிரம் இடத்த காலி பண்ணிடி. ஒரு வழியா வீட்டை விட்டு வெளில வந்தாச்சு. எந்த பக்கம் போலாம்? சரி, இந்த பக்கமே போலாம். அப்பா, இந்த நைட் டைம்ல மொட்டை மாடியில இந்த மாதிரி நிலாவை பார்த்துட்டு நிக்கிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு மனசுக்கு. சிட்டில இதெல்லாம் கிடைக்குமா? டே அர்ஜுன், கிடைக்கிறப்ப இதெல்லாம் அனுபவிச்சுக்கடா. அதுவும் இந்த ரம்மியமான இருட்டுல அப்படியே இந்த தெருவெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அமைதியா இருக்கு. அப்பப்பப்பா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். யாரோ போற மாதிரி தெரியுது. யார் அது? தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு குட்டச்சி மாதிரில தெரியுது. அவன் என்ன பண்றான் இந்த நைட்ல? அதுவும் தனியா எங்க போயிட்டு இருக்கான் இந்த டைம்ல? என்னன்னு தெரியல. சரி, பின்னாடி போய் பார்ப்போம். என்ன இது? இந்த பக்கம் தானே போனா, ஆளை காணும். எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ஆள் நடமாட்டம் சுத்தமாவே இல்ல. ஏதோ இது அன்சேஃபா தெரியுது எனக்கு. ஐயோ, எந்த சைடு போனான்னு தெரியலையே. சரி, இந்த பக்கமே போய் பார்ப்போம். ஐயோ, எங்க இவ போனா? கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். என்ன இது? எங்கேயுமே காணுமே. ஐயோ, ரொம்ப தூரம் வேற வந்துட்டோம். ஆள் நடமாட்டம் சுத்தமாவே இல்ல. என்ன பண்ணலாம்? பேசாம திரும்பி வீட்டுக்கே போயிடலாமா? இல்ல, இதை விட்டா நமக்கு வேற சான்ஸ் என்னைக்குமே கிடைக்காது. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். ஹை, அங்க இருக்கு. ஹே, ஜாலி ஜாலி ஜாலி. பல நாள் கனவு இன்னைக்கு நினைவாக போகுது. ஜாலி. ஏ அஞ்சலி, சீக்கிரம் போடி கிட்டக்க. என்ன மச்சான், இந்த பக்கம் வந்திருக்க? அப்புறம் உன் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போகுது மச்சான். உனக்கு வேலையெல்லாம் எப்படிடா போகுது? ஏதோ போகுதுடா. டேய் மச்சான், அங்க பாருடா, ஒரு பாப்பா இங்கேதான் வந்துட்டு இருக்கு. என்னது, பாப்பாவா? யாரா அது இந்த நேரத்துல? ஆமா, டேய் நல்லா சோக்கு ஃபிகரா இருக்குடா. ஆமா மச்சான். ஐயோ, என்ன இது? நைட் டைம்ல நமக்கு குல்ஃபி வாங்கி சாப்பிடணும்னு எவ்வளவு நாள் கனவு. அது இன்னைக்கு நிறைவேற போகுதுன்னு நினைச்சா என்ன இது? ரெண்டு பசங்க நிக்கிறாங்க. அதுவும் நம்மளே இல்ல குறுக்குறுன்னு பாக்குறாங்க. ஐயோ, பயமா வேற இருக்கு. என்ன பண்ணலாம்? பேசாம பின்னாடி போயிடலாமா? ஐயோ, குல்ஃபி வண்டி வேற நிக்குது. என்ன பண்ணலாம்? சரி, அவனுங்க நம்ம நின்னா நமக்கு என்ன வந்திருக்கு? நம்ம பேசாம குல்ஃபி வாங்கிட்டு கிளம்புவோம். ஐயோ, எங்க குல்ஃபி வண்டி மட்டும் இருக்கு. கடைக்காரவங்க யாருமே காணுமே. என்ன பண்ணலாம்? சுத்தி முத்தி பார்த்தாலும் யாருமே இல்லையே. டேய் மச்சான், வாடா. பாப்பா தனியா நிக்குது, நம்ம போய் கம்பெனி கொடுப்போம். சரி மச்சான். ஐயோ, என்ன இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வராங்க? ஐயோ, ஒரு மாதிரி பயமா இருக்கே. என்ன பண்ணலாம்? என்ன பாப்பா தனியா வந்திருக்க? கூட யாரும் வரலையோ? மச்சான், அதான் துணைக்கு நம்ம இருக்கமேடா. அப்புறம் என்ன, பாப்பாவை பத்திரமா பாத்துக்கலாம். என்னது? டேய், அவ்வளவுதான். செருப்பு பிஞ்சு போயிரும். இந்த மாதிரி பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்னது, செருப்பு பிஞ்சிடுமா? என்ன பாப்பா, பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கியேன்னு கொஞ்சம் பொறுமையா பேசினா ரொம்பல ஓவரா எகுற. அப்படிதான் பேசுவேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? மச்சான், பாப்பா பாவம்டா. பாப்பா வீட்டு அட்ரஸ் கேட்டு வா மச்சான். வீட்டு வரைக்கும் போய் பாப்பாவை பத்திரமா விட்டுட்டு வருவோம். என்ன பாப்பா, உங்க வீட்டுல வந்து நாங்க விட்டுட்டுமா? என்னடா ரெண்டு பேரும் வம்பு பண்றீங்களா? இப்போ ஒழுங்கா போறீங்களா இல்ல நான் யாரையாச்சும் கத்தி கூப்பிடட்டுமா? மச்சான் கேட்டியாடா? பாப்பா ரொம்ப ஓவரா துள்ளுது. கத்தி கூப்பிட போதான்டா. கூப்பிடு, யார் வரான்னு பாப்போம் இந்த டைம்ல. பாப்பா, இப்போதைக்கு உனக்கு இருக்க தோணை நாங்க மட்டும்தான். நீ கத்துனாலும் யாரும் வரமாட்டாங்க, கத்தி கத்தி கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. என்ன மச்சான், சரிதானே? சரியா சொன்னடா மச்சான். சரிடா, பாப்பா ரொம்ப நேரமா தனியா நிக்குது. வாடா, பக்கத்துல போய் நம்ம நின்னு பாப்பாக்கு துணையா இருப்போம். அடா ஆமா, பாப்பா ரொம்ப நேரமா தனியால நிக்குது. நீ ஒண்ணு கவலைப்படாத பாப்பா, உன் துணைக்கு தான் நாங்க 2 பேர் இருக்கோம். பொறுக்கி ராஸ்கல்ஸ், அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டேன். அஞ்சலி, என்னமோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. பேசாம இந்த இடத்த சீக்கிரம் காலி பண்ணிடி. இவனுங்க பேசுற பேச்சும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. சீக்கிரம் இந்த இடத்த காலி பண்ணுவோம். அட டேய் மச்சான், பாருடா, பாப்பா பட்டு தனியா போகுது. தனியா போவோம், நம்ம விட்டா தானடா. வாடா போவோம். ஏ பாப்பா நில்லு, நாங்களும் வரோம் உன் துணைக்கு. ஐயோ, என்ன இவனுங்க பின்னாடியே வரானுங்க. சீக்கிரம் போகணும். ஐயோ, என்ன இவனுங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? பேசாம ஓட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏய் நில்லுடி. எவ்வளவு தூரம் தான் எங்களை ஓட வைப்பேன்? என்னது, குடிச்சு மாதிரி தெரியுது. அது பின்னாடி 2 பசங்க வேற வரானுங்க. ஏதோ சரியில்லை, சீக்கிரம் போகணும். ஹே அஞ்சலி, ஹே நான் தான், பயப்படாத. அர்ஜுன், நீயா? நானே தான். டேய் மச்சான், என்னடா யாரும் வர மாட்டாங்கன்னு நினைச்சா இவன் வந்திருக்கான். டேய் மச்சான், ஆளு பார்க்க வேற நல்லா பல்கா இருக்கான். எம்மா, இவளா அடிச்சா என்னால தாங்க முடியாதடா. நான் ஓடுறேன்டா. டேய், என்னால மட்டும் தாங்க முடியுமா என்ன? டேய் சீக்கிரம் இடத்த காலி பண்ணுவோம்டா. டேய் நில்லுக்கடா, பொறுக்கி ராஸ்கல்ஸ், நில்லுக்கடா. ஓடிட்டானுங்க பயந்தாங்கொலி பசங்க. ஓடிட்டான். இப்ப எதுக்கு அடிச்ச?
வாய மூடு அஞ்சலி. ஒரு வார்த்தை பேசுறேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அறிவு இருக்காடி உனக்கு? அறிவு இருக்கா? எந்த பொண்ணாச்சும் அப்படி தனியா இந்த நேரத்துல வருவாளா? எங்கடி போச்சு? படிச்சிருக்க தானே? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? பேசாத அஞ்சலி, பேசாத. ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னை சுத்தி முத்தி பாத்தியாடி எவ்வளவு இருட்டா இருக்குன்னு. என்னை உலகத்துல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கடி. ஒரு வயசு பொண்ணு இந்த நேரத்துல இப்படி தனியா வரலாமா? ஜோ, அழுகுறத முதல்ல நிறுத்து. இப்ப எதுக்காக நீங்க வந்த? என்னது குல்ஃபி சாப்பிடணும்னு வந்தியா? இடி கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? குல்ஃபி சாப்பிடணும்னு உனக்கு இப்பதான் ஆசை வருமா? வீடு எவ்வளவு தூரத்துல இருக்கு, நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கன்னு உனக்கு தெரியுதா? ஐயோ சரி, சாரி சாரி, ஏதோ பதட்டத்துல அடிச்சுட்டேன், சாரி. ஃபர்ஸ்ட் அழறத நிறுத்து ப்ளீஸ். ஹே அஞ்சலி, எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமாடி? செத்துட்டேன்டி உன்னை காணும்னு. உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன்னு தெரியுமாடி? உன்னை பாக்குற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட சுத்தமா இல்லடி. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இருட்டுல உன்னை காணும்னு எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமாடி? அந்த பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் உன்னை அடிச்சிட்டேன்டி. ஐ எம் சோ சாரி அஞ்சலி. இப்ப சொல்லுங்க மேடம், என் மேலதான் தப்பு, நான் இந்த நேரத்துல வந்திருக்க கூடாதுன்னு. இதை முன்னாடியே யோசிச்சிருக்கலாம்ல? சரிங்க மேடம், சரி சரி சரி. மூஞ்சி அப்படி வச்சுக்காத, எப்பவும் போல வை. சத்தியமா இந்த மூஞ்சி எனக்கு பார்க்க சகிக்கல. என்னது மூஞ்சி பார்க்க சகிக்கலையா? உன்னை வளர்ந்த மாடு. இதுதான் கரெக்ட். உன் ஃபேஸுக்கு இதுதான் சூட் ஆகுது, அது சூட் ஆகல. சரி சரி, ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சல, அதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி கேளு. அது சரி. சாரி 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 சாரி, போதுமா? போதும். அப்புறம் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாத ப்ளீஸ். அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் வந்துடுறேன். என்னது, இங்க தனியா நிக்கணுமா? எனக்கு பயமா இருக்கே. தோடா, மேடம்க்கு இங்க நிக்க பயமா இருக்கா? அது சரி. அவ்வளவு தூரம் தனியா வருவாங்களா? இங்க ஒரு நிமிஷம் நிக்க சொன்னா நிக்க மாட்டாங்களா? இங்க பாரு, நான் போயிட்டு உடனே வந்துருவேன். அது வரைக்கும் நீ இங்கே தான் நிக்கணும், எங்கேயும் போக கூடாது, புரிஞ்சதா? போயிட்டு சீக்கிரமா வா. என்ன இந்த வளர்ந்த மாடு போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் காணோம். ஹலோ மேடம், நான் வந்துட்டேன், பயப்படாம இருங்க. ஹாய் குல்ஃபி. குல்ஃபியே தான். இதுக்காக தானே இந்த நைட்ல இவ்வளவு தூரம் வந்த? குடி. இல்ல வேண்டாம். ஹலோ மேடம், உங்களுக்காக தான் போய் தூங்கிட்டு இருந்த கடைக்காரனை எழுப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன், புடிங்க. அப்படியா? அப்ப சரி குடு. சரிங்க மேடம், இப்பயாச்சும் வீட்டுக்கு வரீங்களா? இல்ல பாப்கார்ன், பானிபூரி, குச்சி ஐஸ்னு ஏதாச்சும் வாங்கணுமா? போதும். ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ற வளர்ந்த மாடு. வீட்டுக்கு போலாம் வா. சரிங்க, கிளம்புங்க. ஆமா, எதுக்காக நீ இதெல்லாம் எனக்கு பண்ற? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். என்ன காரணம்? இல்ல அதெல்லாம் ஒரு காரணமும் இல்ல. நேரம் ஆயிட்டு, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். என்னமோ பேசுற, எனக்கு ஒண்ணும் புரியல. சரி வா, வீட்டுக்கு போலாம். அம்மா உனக்கு வாங்கிக்கல? எனக்கு மிட் நைட்ல எல்லாம் குல்ஃபி எல்லாம் சாப்பிட பிடிக்காது. சாப்பிட்டா கோல்டு பிடிச்சிரும், அதனால எனக்கு வேணாம், நீ மட்டும் சாப்பிடு. ஓ சரி. அப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணத்துல கை வச்சு ஏதோ பேசல. நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல நீ பேசுன சரியாவே காதுல வாங்கல. ஆமா, என்ன சொன்னப்போ? என்னது, என்ன பேசுனே கேட்கலையா? அடி பாவி, என் லவ்வ ஆத்மார்த்தமா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா கேட்கலன்னு சொல்றா. ஐயோ டே அர்ஜுன், உன் பாடு திண்டாட்டம் தாண்டா. இந்த மடசாம்பிராணி கிட்ட எப்படிதான் உன் லவ்வ நீ புரிய வச்சு அவளை அக்செப்ட் பண்ண வச்சு. சரி, இப்போதைக்கு நம்ம என்ன பேசணுங்கிறது தெரியாம இருக்கிறது நல்லதுதான். சரி, அப்படியே சமாளிச்சிருவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா, நம்ம கிளம்பலாம், நேரம் ஆயிட்டு. வா போலாம். என்ன இந்த ஆதியை இன்னும் காணும்? ஆஃபீஸில் ஆளாக வந்து நிற்கிறவனே அவன் தான். இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க, இவனை காணும். என்ன விஷயம்னு புரியலையே. சரி, கால் பண்ணி கேட்போம். ஹாய் ஆதி, குட் மார்னிங். ஹாய் சோனியா, குட் மார்னிங். ஆதி, வேர் ஆர் யூ? ஆஃபீஸில் உன்னை காணும், என்னாச்சு? இல்ல சோனியா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா வெளியில வந்திருக்கேன். வரதுக்கு ஒரு 1 hour மேல ஆகும். ஸோ மீட்டிங் மட்டும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறியா? என்னது, இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா வெளியில போறானா? அதுவும் 1 hourக்கு மேலையா? அப்படி என்ன ஒர்க் இவனுக்கு காலங்காத்தாலே இருக்க போது? என்னன்னு கேட்போம். ஹலோ சோனியா, கேக்குதா? அது கேக்குது. இல்ல அது இவ்வளோ காலையில் அப்படி என்ன இம்பார்ட்டண்டான ஒர்க்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா?
ஆமா சோனியா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். நேற்று உங்ககிட்ட சொன்னேன்ல என்னை தேடிட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்தாங்களான்னு. ஆக்சுவலாக அவங்க நேற்று வந்திருக்காங்க சோனியா. கிருஷ்ணா நம்ம ஆஃபீஸ் வெளியில தான் பார்த்துருக்கோம். அதனால தான் அந்த பொண்ணு என்ன ஏன் மீட் பண்ண வரலன்னு தெரில. ஸோ அதான் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுற கடையிலே போய் கேட்டு வரலான்னு. அதுக்கு தான் சோனியா. ஓ ஷிட், ஆதி இப்போ அந்த பொண்ணு தேடி தான் போயிட்டு இருக்கானா? ஓ காட், இப்போ என்ன பண்ணுறது? அந்த பொண்ணை மட்டும் ஆதி மீட் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம தான் அவனை வந்து பார்க்க விடலைங்கிறத அந்த பொண்ணு சொல்லிடுவா. அப்புறம் என் கதி. ஓ காட், இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலையே. சோனியா யோசி, எப்படியாச்சும் ஆதி அந்த பொண்ணை மீட் பண்ணாத மாதிரி ஏதாச்சும் பண்ணு. என்ன பண்ணலாம்? ஹலோ சோனியா, ஆர் யூ தேர்? ஆதி கேட்குது. ஓகே சோனியா, நான் டிராஃபிக்ல வேற மாட்டிட்டு இருக்கேன். நான் அந்த பொண்ணை வந்து மீட் பண்ணிட்டு அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன். ஓகே பை சோனியா. ஆதி வச்சிடாத, ஒரு நிமிஷம். என்ன சோனியா? இல்ல ஆதி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் உன் கூட வரட்டுமா? என்ன நீ வரியா? சோனியா, இட்ஸ் ஓகேயா, நான் போயிட்டு வந்துருவேன். நீ அங்க இருந்து மீட்டிங்கான வேலையை மட்டும் பாரு. ஓகே. இல்ல ஆதி, அந்த பொண்ணு கடையில ஒர்க் பண்றான்னு சொல்ற. கண்டிப்பா அது ஏதாச்சும் சாரி கடை இல்லைன்னா ட்ரெஸ் கடையா தான் இருக்கும். அதான் நான் வந்தா கொஞ்சம் ஈஸியா வேலை முடியும்னு கேட்டேன் ஆதி. ஆமா சோனியா, அந்த பொண்ணு ஒரு சாரி ஷாப்ல தான் ஒர்க் பண்றா. இட்ஸ் ஓகே சோனியா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு வீணா சிரமம்? ஐயோ ஆதி, சிரமம்லாம் எதுவும் இல்லை ஆதி, நான் வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆதி. உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேனா? வாட்? இல்லை ஆதி, நான் கிளம்பி உடனே வரேன்னு சொன்னேன். நீ எனக்கு லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ண, ஓகேவா? அப்படின்னு சொல்றியா? சரி ஓகே சோனியா, லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ வந்துரு, நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன். பாய் சோனியா. பாய் ஆதி. ஓ ஷிட், இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஓ காட், இப்போ என்ன பண்ணுறது? ஆதி மட்டும் முன்னாடி போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டான். அவ்வளோதான் சோனியா, இன்னையோட உன் கதை முடிச்சிருண்டி. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? வேற வழியே இல்லை. அவனுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு அவங்க 2 பேரும் மீட் பண்ணாதபடி பார்த்துக்கணும். சோனியா, இன்னும் எதுக்கடி இங்கே வெயிட் பண்ணுற? சீக்கிரம் கிளம்பணும். ஃபாஸ்ட்.